வேடசந்தூர் அருகே நில அளவீடு செய்ய 7,000 லஞ்சம் வாங்கிய சர்வேயரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரளிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர், வயது 68, ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர். இவருக்கு சொந்தமான பூர்வீக நிலம் 1 ஏக்கர் 17 சென்ட் வடமதுரை அருகே உள்ள வேள்வார்கோட்டையில் உள்ளது. பாக பிரிவினை செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு பட்டா கேட்டு ராஜசேகர் கடந்த 12ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ராஜசேகரை செல்போனில் தொடர்பு கொண்ட வேள்வார்கோட்டை சர்வேயர் சுப்பிரமணி, வயது 59 என்பவர் நிலத்தை அளவீடு செய்து கொடுக்க 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். மேலும் பணத்தை வடமதுரை மாரியம்மன் கோவில் வளைவு பகுதியில் உள்ள உணவகம் அருகே கொண்டு வந்து தருமாறு கூறியுள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத ராஜசேகர் இதுகுறித்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுப்பிரமணியை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி ராஜசேகரிடம் ரசாயனம் தடவிய 7,000 ரூபாய் பணத்தை கொடுத்து சுப்பிரமணியை சந்தித்து கொடுக்குமாறு கூறி அனுப்பினர். மேலும் அங்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை சூப்பரண்ட் நாகராஜன் தலைமையிலான போலீசார் சாதாரண உடையில் மறைந்திருந்தனர். அப்போது ராஜசேகரன் தான் கொண்டு சென்ற பணத்தை சுப்பிரமணியிடம் கொடுத்துள்ளார். அவரிடமிருந்து சுப்பிரமணி பணத்தை வாங்கிய போதே மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுப்பிரமணியை கையும் களவுமாக பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை வடமதுரை வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பணி நிறைவு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொது இடத்தில் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் கைது செய்யப்பட்ட சம்பவம் வடமதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.